ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஷ் பார்க்க போகிறீங்க. இந்த டிஷ் பேர் வந்து சுரைக்காய் மசியல். நம்ம என்ன குழம்பு வைக்கிறதுன்னு குழப்பத்திலேயே டைம் போயிடுது யோசித்து. அதுக்கு பதில் இந்த மாதிரி சுரைக்காயை மசியல் கீரை பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து டக்குன்னு ஏதோ ஒரு அப்பளம் பொரித்து ஒரு ஊறுகாய் வச்சு கூட நம்ம சாப்பாடு போட்டுடலாம். நம்ம நிறைய பேருக்கு தொப்பை இருக்குது. தொப்பை குறையணுன்னா இந்த சுரைக்காய் மசியல் சாப்பிட்டிங்கன்னா வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மி பண்ணி நம்மளுக்கு தொப்பை குறைஞ்சிரும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுரைக்காயை ஃபீலரில் தோலை சீவிட்டு நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன், இருந்தாலும் பத்தாது, அதனால் இதுலேயும் பாதி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபீலரில் நல்லா தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. சுரைக்காய் மசியல் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சுரைக்காய் எந்த வகையிலையாச்சும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். பாருங்கள், நான் தோலை சீவி கட் பண்ணி வச்சுட்டேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நான் இப்போது சுரைக்காய் வந்து நான் பொடியாக நறுக்கிட்டேன். சுரைக்காய் மசியலுக்கு தேவையான பொருள் பார்த்துருங்க. ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் 1 கட் பண்ணி வச்சாச்சு. காரத்துக்கு தேவைக்கேற்ப பச்சை மிளகாய். புளி வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்குறோம், பருப்பு போட்டு நம்ம மசியல் பண்ணல. புளி போட்டு வச்சோம்னா சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் அந்த மாதிரி பண்ணுறேன். சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, புளி ரொம்ப கிடையாது. ஒரு காய் முழுசாக போட்டிங்கன்னா தான் ஒரு அரை நெல்லிக்காய் அளவாவது புளி எடுத்துக்கணும். அப்படி இல்லை புளிப்பு வேணான்னாலும் ஓகே தான். பூண்டு பல் வந்து ஒரு 10 உரித்து வச்சுருக்கேன், தட்டி போட்டு தாளிக்கிறதுக்கு. இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ வாங்க குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் பண்ணுறேன். இத்தனை நாள் மண் பாத்திரத்தில் தான் பண்ணுவேன். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால வெஜிடேரியன் செய்கிற பொருளை தான் யூஸ் பண்ணுவேன். நான்வெஜ்ஜுக்கு தனி பாத்திரம், வெஜிடேரியனுக்கு தனி பாத்திரம் தான் நான் எப்பவுமே பயன்படுத்துவேன். இப்போது ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு அந்த காய்கறி வேகிற அளவுக்கு ஒரு 200 கிராம் தண்ணி வச்சுருங்க. இப்போது நம்ம கட் பண்ண இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச இந்த சுரைக்காயை இதில் சேர்த்துருங்க. சுரைக்காய் மசியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 டைம் பண்ணிங்கனாலே விடவே மாட்டீங்க, மீண்டும் மீண்டும் செய்வீங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். காரத்துக்கு மிளகாய் சேர்த்துட்டோம். புளி வந்து உடனே சேர்க்கக்கூடாது, நல்லா காய் வந்து ஒரு கொதியாவது வரட்டும். அது பிறகு நம்ம புளியை போட்டு 2 விசில் போடலாம். இப்போது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுது. அதனால் கொஞ்சம் இந்த வெங்காயம், தக்காளி, இந்த காய் எல்லாமே ஒரு அளவுக்கு கொதிச்சிடுது. இப்போ வந்து நம்ம புளியை அது கூட மொத்தமாலாம் சேர்க்கக்கூடாது, ஒரு ஓரமாக போட்டுருங்க. இல்லை தாளிக்கும் பொழுது கூட கொதிக்க வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் புளியை. நீங்கள் இதில் போட்டுட்டிங்கன்னா நம்ம மறக்காமல் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். சும்மா ஒரு அரை நெல்லிக்காய் அளவு போட்டுக்கோங்க. இவ்வளோ தான், எல்லாம் சேர்த்தாச்சு. குக்கரை மூடி போட்டு இப்போது ஒரு 3 விசில் போட்டுக்கோங்க, இல்லை 2 விசில் போட்டுடலாம். ஓகே, 3 விசில் போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம மசியல் தான் பண்ண போகிறோம், நல்லா குழையணும் இல்லையா, அதுக்காக 3 விசில் போட்டுருங்க. இப்போது குக்கரை போட்டுட்டு நம்ம மூடிடலாம். விசிலெல்லாம் நல்லா செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். குக்கர் யூஸ் பண்ணும்பொழுது விசில் நல்லா கரெக்டாக இருக்கா அது பார்த்துட்டு தான் நம்ம மூடியை மூடணும். அதே மாதிரி எல்லாம் போட்டதும் உடனே வந்து நம்ம குக்கரை மூடக்கூடாது. ஒரு கொதியாவது வந்த பிறகு மூடினோம்னா அந்த ஆவி பட்டதும் அந்த கேஸ் கட்டு வந்து நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது ஒரு 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவேன். இப்போ 3 விசில் வந்துருச்சு. கொஞ்சம் ப்ரெஷர் வெட்டி இறங்கின பேர் நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு மசியல் பண்ணலாம். பாருங்கள், நல்லா காய் வெந்துருச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி கீரை கடையிறதுக்குன்னு விற்குது மண் பாத்திரம், இது பேர் கல் சட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுலேயும் போட்டுக்கோங்க. இல்லை சுத்தமாக ஆறிட்ட பிறகு ஜூஸரில் போட்டு கூட நீங்கள் மசியல் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த மாதிரி நம்ம மசிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் டேஸ்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் கல் சட்டியில் கடைய போகிறேன். நல்லா உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ, நைஸாக வேணுமோ இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. மசிக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே. இதுலேயே வந்து நீங்கள் பூண்டை கொஞ்சம் வதக்கி போட்டு சேர்த்து மசிச்சிங்கன்னா வாசம் அருமையாக இருக்கும். சாப்பிட்றவங்க எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ பசியை தூண்டும். நம்ம வயிற்றையும் இது நல்லா சுத்தம் பண்ணிடும். நிறைய பேர் வயிறு இந்த அஜீரண கோளாறு இருக்கிறவங்க, இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. நிறைய பேர் வாக்கிங் போகிறீங்க தொப்பையை குறைக்க, அவங்களாம் இந்த மாதிரி மசியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா எந்த டயட்டும் வேணால் எல்லா பொருளும் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணும் இந்த சுரைக்காய் மசியல். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த சுரைக்காய் மசியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது தாளிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. தேவைக்கேற்ப தண்ணி விட்டு சாதத்துக்கு போட்டுக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. தண்ணினா நம்ம வந்து நார்மல் வாட்டர்லாம் ஊற்றக்கூடாது. இந்த தண்ணி வேக வச்சோம் இல்லையா குக்கரில், அந்த தண்ணி தான் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு பாதி தண்ணியை நிறுத்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி, ஏன்னா மேலேயே நிற்குது இல்லையா. சுரைக்காய் மசியல் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ தாளிச்சிட்டோம்னா இன்னும் வாசமாக கமகமன்னு எவ்வளோ சாதம் இருந்தாலும் சாப்பிடுவீங்க. ஹெல்த்துக்கும் நல்லது. பிபி வந்து ரொம்பவே குறைஞ்சிடும். பிபி கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா பிபி கண்டிப்பாக குறையும். பிபி மாத்திரை போடுறவங்களாம் இதை சாப்பிட்லாம் நீங்கள். இப்போது தாளிக்கலாம். இப்போது பேன் நல்லா சின்னதாக வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவைக்கேற்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் அவசியம் கிடையாது ரொம்ப. எண்ணெய் சூடு ஏறினதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இந்த தட்டி வச்ச பூண்டை இதில் போட்டுருங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருங்க. இது வெஜிடபிள்ஸ் தான். கீரை மசியலுக்கு தான் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது. இது வெஜிடபிள்ன்றதுனால கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியோட பூண்டை வதக்கி நம்ம போட்டோம்னா தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க மசியலில் ஒன்றா சேர்த்துடலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த சுரைக்காய் மசியல். தாளிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. நான் அடிக்கடிக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். தொப்பையை குறைக்கணுன்னாவே நான் உடனே இதை செஞ்சுருவேன். எதனா வெளியே போயிட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம்னா மறாவது வாரமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருவேன். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த சுரைக்காய் மசியல் நீங்களும் பண்ணா பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.